எவ்வளோ நாள் தான் நம்ம பஸ்லேயே போயிட்டு இருக்கிறது? நமக்குன்னு சொந்தமாக அட்லீஸ்ட் ஒரு பைக்காவது வேணாமா? சைக்கிள் இருக்கவங்களுக்கு பைக் வாங்கணும்னு தோணும், பைக் இருக்கவங்களுக்கு கார் வாங்கணும்னு தோணும். அதுக்கான வசதி வாய்ப்பு வரும்போது எல்லாம் தானா அமையும். அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டா நம்ம நிம்மதி தான் போகும். இப்படிதான் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்க. நம்ம கிட்ட இருக்க பிரச்சனையே என்ன தெரியுமா? நம்மள ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கிறது. காசு இருக்கவன்லாம் சந்தோஷமா இருப்பான், காசு இல்லாதவன்லாம் சந்தோஷமா இருக்க மாட்டான்னு. ஆனா அதெல்லாம் உண்மையே இல்லைங்க. என்னைக்குமே நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நமக்கு பிடிச்சவங்களோட இருக்கிறது தான் சந்தோஷமே. நம்ம கிட்ட காசு இல்லைன்னா என்ன, நம்ம சந்தோஷமா தானே இருக்கோம். நம்ம மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணா கூட நம்மளோட மேல இருக்கவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது, நம்மளோட கீழே இருக்கவங்க கூட கம்பேர் பண்ணணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை நிறைவா இருக்கும். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் உன்னை சொந்த வண்டியில் உட்கார வச்சு கூட்டு போனுங்கிறது எனக்கு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? ஆசைப்படுறது தப்பு இல்லைங்க, ஆனா பணம் நிம்மதியை கொடுக்கும்னு நினைக்கிறது தான் ரொம்ப தப்பு. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து.